ஒரு தலைமுறை என்ற வகையிலே சில கருத்துக்களை குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள், சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு வகையில் ஒரு மன நெருடலை, சிக்கல் பாடுகளை உருவாக்கக்கூடியவைகளாகவே இருக்கின்றன. இன்று தமிழகத்திலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தமிழகத்தின் தேர்தலை ஈழத்தவர்கள் முகம் கொடுக்கின்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப கவலையாகவும் இருக்கிறதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு கருத்து நிலை சார்ந்து எவ்வாறு நாங்கள் புரிந்திருக்கின்றோம், எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம் என்பது பற்றி ஒரு இளந்தலைமுறையினருக்கு நம்மவர்கள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய போதாமைகளை எடுத்து பேசுவதாகவும் அந்த விடயம் இருக்கிறது. இதைவிட வந்த கிழமை கம்பன் விழா நடைபெறுகின்றது. வழமை போல கம்பன் விழா பல்வேறு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். இம்முறை விருது வழங்குவதற்கு கௌரவிக்கப்பட இருப்பவர் இந்த நாட்டினுடைய இன்றைய ஜனாதிபதி அனுர குமாரதுங்கா அவர்கள். கம்பன் கழகம் ஒரு பண்பாட்டு நிறுவனம், ஒரு இலக்கிய நிறுவனம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது 90களுக்கு பிறகு கொழும்பிலே மையம் கொண்ட காலத்தில் இருந்து இலங்கை கொழும்பு அரசியலில் அதற்கு சமாந்தரமாக அந்த சிங்கள பௌத்த இனவாத அரசியலின் ஒரு கருத்தியல் பரப்புனராக அதற்கு துணை போகக்கூடியவர்களுக்கு கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட இவருக்கு ஏன் இந்த பரிசு கூட, ஏன் இந்த கௌரவம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த நாடு பிளவுற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நாடை ஒருமைப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக அந்த கௌரவம் இடம்பெறுகிறது. இந்த நாடு பிளவுபட்டு இருக்கக்கூடிய நாடை ஒருமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அது கடந்த காலங்களில் இருந்து யார் யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் சிங்கள சமூகத்தை ஒருங்கிணைத்து அந்த சிங்கள சமூகத்தை பாதுகாக்கின்ற அரச யந்திரத்தை தலைமை பதவியில் இருந்து ஏனைய சமூகங்களை நசுக்குகின்ற, ஒடுக்குகின்ற, இன அழிப்பு செய்கின்ற ஒரு தொடர்ச்சியினுடைய நீட்சியாகத்தான் அனுர குமாரதுங்காவும் வந்தார் என்பது வரலாறு. வடக்கு கிழக்கு ஒன்றாக இருந்த ஒரு தாயக பிரதேசம் என்று நாம் இன்று சொல்லுகின்ற அந்த தாயக பிரதேசத்தை சட்ட ரீதியாக பிளவுபடுத்துவதற்கான நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு கூடாக வடக்கு கிழக்கை பிளவுபடுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற அந்த கைங்கரியத்தை நிகழ்த்தி இருப்பதும் இதே அனுர குமாரதுங்காவுடைய கட்சியினர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று இங்கு தோழர் ஸ்ரீ இருக்கின்றார். அந்த வழக்கு நடத்தும் பொழுது அந்த வழக்கிலே தங்களையும் ஒரு தரப்பினராக முன்வைத்து செல்ல முற்பட்ட பொழுது அவர்களை அந்த நீதிமன்றம் அவர்களுக்கான இடத்தையும் அவர்களுக்கான பங்குகளையும் மறுத்து இது ஒரு சிங்கள பௌத்த கருத்தியல் தளத்தில் இருந்து வடக்கு கிழக்கை பிரித்திருக்கக்கூடிய ஒரு நிலை, இது இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்பன் கழகத்திற்கு ஒரு தமிழ் பிரதேசத்தை சிதைச்ச அந்த புண்ணியவான்களுக்கு கம்பன் கழக விருது வழங்குவது என்பது அது அவருக்கு கொடுக்கிற விருதல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தினுடைய அந்த எதிர்பார்ப்புகளும் நலன்களுக்கும் மாறான எங்களுக்கு செய்கின்ற ஒரு தமிழ் பேசும்
ஒரு சிங்கள பேரினவாத சக்திகள் தமிழ் சூழலில் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்பன் கழகமும் அதனுடைய தொண்டரணி அடிப்படைகளும் அதனுடைய மூலவரும் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய அவலமும் துன்பம். இதனுடைய நீட்டில்தான் இன்று தமிழக தேர்தலுக்காக இன்று தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் பதாகைகள் தாங்கி இருப்பதும் அதற்கான அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும் ஒட்டுமொத்த ஈழத்து தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடு அது சார்ந்த சிந்தனையை சிதைக்கின்ற ஒரு வகையான ஒரு போர்வை சார்ந்த ஒரு தேசியவாதத்தை வெளிப்படுத்துகின்ற கூறாக இருக்கிறதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான ஒரு நிலையிலே தான் தமிழ் மக்களும் எதிர்காலமும் என்ற தலைப்பிலே இங்கு மூவர் உரை நிகழ்த்தப் போகின்றார்கள். இந்த உரை எங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திப்பதற்கான ஒரு அடிப்படையான அம்சங்களை கோடிட்டு காட்டினவர்களும் எதிர்காலத்தில் எவ்வாறான அரசியல் நிலைப்பாடுகளுக்கு நாம் தயாராக வேண்டும் அல்லது நாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் ஒரு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை அந்த சுபிட்சத்தை அடைவதற்கான ஒரு அரசியல் மார்க்க வழிமுறைகளாக எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சுய விசாரணை சுய விமர்சனத்திற்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்பாகவும் இது அமையும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே சிங்கள தரப்பாக இருந்தாலும் சரி தமிழ் தரப்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பெரும்பாலும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு கருத்தியல் தளம் அதனுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருக்குது என்று பார்த்தால் அது சர்வதேச சூழலாக இருந்தாலும் சரி பிராந்திய சூழலாக இருந்தாலும் சரி எங்கேயும் வலதுசாரித்தனத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய ஆதிக்கம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலதுசாரி சித்தாந்தம் அது தேசியவாதத்திற்குள் வந்தாலும் சரி அல்லது சோசியலிசம் கம்யூனிசம் என்ற பெயரில் வந்தாலும் சரி அந்த வலதுசாரித்தனம் ஒரு பிற்போக்கான சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு சமூக நீதியின் பாற்பட்டு சமூக சமத்துவத்தின் பாற்பட்டு ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுப்பதற்கு இந்த வலதுசாரி சித்தாந்தம் மிக மோசமான ஒரு பிற்போக்கான பாத்திரத்தை தான் உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கைய ரீதியிலும் சரி செல்வாக்கு செலுத்துகிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு வலதுசாரி சித்தாந்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு இடதுசாரி சிந்தனை நோக்கி ஒரு விடுதலை அரசியலினுடைய பரிமாணங்களை நோக்கி ஒரு சமூக நீதியின் சமூக சமத்துவத்தை ஒரு தமிழ் தேசியமாக நாம் சொன்னாலும் சரி அல்லது சிங்கள தேசியம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சிங்கள சமூகத்திற்கான ஒரு சமூக சமத்துவத்தை சமூக நீதியை அவர்கள் வலியுறுத்தினாலும் சரி தமிழ் தரப்பு தனக்கான தன் சமூகம் சார்ந்து வலியுறுத்தினாலும் சரி அல்லது மலைய மக்கள் தங்களுடைய சமூக விடுதலைக்கான அரசியல் மாற்றத்தை பின்பற்றினாலும் சரி இவைகள் ஒரு இலங்கை என்பது ஓரின சார்பு கொண்ட ஒரு சிங்கள பௌத்தர்களுக்கு உரித்தான நாடு என்ற போராவில் நடைபெறுகின்ற அவலங்களும் அந்த நெருக்கடிகளும் ஏனைய சமூகங்களுக்கு பல்வேறு துன்பங்களை அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்ற விளைவிலே தான் நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். இன்று தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்க போகின்றோம். இன்று இடதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிங்கள இடதுசாரியாக இருந்தாலும் சரி தமிழில் இடதுசாரிகள் என்ற போர்வையில் இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் அந்தந்த சமூகத்தினுடைய நிலைநின்று இயங்குவதற்கான பற்றாக்குறையும் வறுமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இன்று நாம் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் என்று பார்த்தால் இன்று இயக்க நிலையில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய அந்த இயக்க ஆற்றல் குறைவான ஒரு நிலையில நாம் எவ்வாறு எங்களுடைய சமூகங்களுக்கு இடையில ஒரு சமூக நீதியின் பாற்பட்டு விடுதலையின் பாற்பட்டு எவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறோம் என்பது ஒரு அடிப்படையில ஒரு சிக்கலும் ஒரு சந்தேகமும் ஒரு வறுமை
உட்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலையிலே தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை என்னுடைய ஒரு தலைமை உரையிலே இவ்வாறான கருத்துக்களையும் உள்வாங்கி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில், அதே நேரம் தேசியவாதம் என்பது ஒரு முற்போக்கு ஜனநாயக கருத்தியலால் வழிநடத்தப்பட்டால்தான் முன்னோக்கி நகர்கின்ற அந்த மக்கள் சார்ந்த விடுதலையினுடைய பல்பரிமாண தாற்பயங்களை உள்வாங்குகின்ற உள்ளாற்றலை உயிர்ப்பாக பேண முடியும். அது சிங்கள சமூகமாக இருக்கலாம், தமிழ் சமூகமாக இருக்கலாம். சிங்கள தேசியவாதத்திற்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய சக்திகள் அது சிங்கள தேசியத்தை ஒரு ஒற்றை பரிமாணமாக, ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதமாக மட்டுமே கட்டமைக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசியம் என்ற நிலையில் அது ஒரு பிற்போக்கான ஒரு ஜனநாயக கூறுகள், ஒரு சமூக நீதியின் பாற்பட்டு ஒரு முற்போக்கு சிந்தனையினால் வழிநடத்தப்பட்டால்தான் அது தன்னளவில் தமிழ் தேசியத்தை ஒரு அகண்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய பார்வையில அந்த சமூகங்களோடு தோல் கொடுக்கக்கூடிய, கடன் கொடுக்கக்கூடிய வகையில அந்த தமிழ் தேசிய அரசியலை நாம் முன்னகர்த்த முடியும். இது எல்லா தரப்பினர்களுக்கும் வேண்டியிருக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கூறி, இப்பொழுதும் இந்த விடயங்கள் பற்றிய ஒரு நான் பல சந்தர்ப்பங்களில் பல கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம். பல சிங்களத்தில் பேசுவார்கள். தமிழில் இருப்பவர்களை எங்கேயும் பொருட்படுத்துவதில்லை. ஒரு தமிழராக இருந்தாலும் அதனுடைய சாராம்சமாவது நிச்சயமாக இங்கே பல ஒரு 3-4 சிங்கள தோழர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த விடயம் தமிழில் சொன்னது சிங்களத்தில் சாராம்சமாவது போக வேண்டும் என்ற அடிப்படையில் தோழர் சிவகுருநாதன் அவர்களை இந்த மேற்குறிப்பிட்ட இந்த விடயங்களை அவர்களுக்கு முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்வது. இந்த ජීවත් වෙන විදිය ඉතාමත්ම සංකීර්ණ සහ ගැටලුකාරී යුගයක තමයි අපි ජීවත් වෙන්නේ. විශේෂයෙන්ම ජාත්‍යන්තරව සිදුවන සිදුවීම් දෙස බැලුවත් ඒ තත්ත්වය තමයි පවතින්නේ. අපේ ආසන්නතම තමිල්නාඩු ප්‍රාන්තය ගත්තත් අද මේ තමිල්නාඩු ප්‍රාන්තයේ මැතිවරණයක් පවත්වනවා. ඒ මැතිවරණයට ඉදිරිපත් වී සිටින අපේක්ෂකයන් කතා කරන දේවල්, ක්‍රියා කරන දේවල් වෙන බලපුවහම ඉතාමත්ම පුදුම සහගතයි. මෙවැනි සංවර්ධනීය තත්ත්වයක් යටතේ ඉන්න ඒ කිසිසේත්ම ගැළපෙන්නේ නැහැ කියන කාරණයක් අපි තේරුම් ගත යුතු වෙනවා. ඒ අතර ශ්‍රී ලංකාවේ පවතින තත්ත්වය ගත්තහම කම්බන් කලගම් කියන සංවිධානයක් තිබෙනවා. ඒක බොහෝ දුරට සංස්කෘතික සංවිධානයක් විදිහට තමයි ගොඩනැගෙන්නේ. 1990 තමයි කොළඹ කේන්ද්‍රීය කරගෙන ඒගොල්ලෝ කටයුතු කරන්නේ. ඒක මේවර මේ කම්බන් කලගම් උත්සවයේ පවත්වනකොට අපේ රටේ ජනාධිපතිවරයා වන්නේ අනුර කුමාර දිසානායක මහතාට යම් සම්මානයක් පිරිනමන්න ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් ඒගොල්ලෝ හැම අවුරුද්දෙම ඒ දේශපාලන බලයේ ඉන්න ප්‍රබලයා වෙත මෙවැනි සම්මාන පිරිනමනවා. දැන් මේ සම්මානය පිරිනැමීමේදී අපි එක කාරණයක් තේරුම් ගන්න ඕනේ. අනුර කුමාර දිසානායක කියන චරිතය සහ ඒ සංවිධානය ගත්තේම මේ රටේ උතුරු නැගෙනහිර පළාත් තමන්ගේ වාසභූමිය හැටියට සැලකුණු ඒ දෙමළ ජනතාවට යම් සාහනයක් ලැබුණා. උතුරු නැගෙනහිර පළාත් එක පළාතක් හැටියට ක්‍රියාත්මක කිරීම තුළින්. නමුත් ඒට අධිකරණයේ වශයෙන් අභියෝග කරලා උතුරු නැගෙනහිර පළාත් දෙකක් හැටියට තමයි අද නීතියේ ඉදිරියේ වෙන් කරලා තිබෙන්නේ. මේ අවස්ථාවේදී අපි සිහිපත් කළ යුත්තේ මේ සභාවේ ඉන්න සිරිතුංග ජයසූරිය සහෝදරයා මේ ස්ථාවරයට එරෙහිව ප්‍රති ස්ථාවරයක් අරගෙන අධිකරණයේදී කටයුතු කරන්න උත්සාහ කළා. මේ රටේ සිංහල බෞද්ධ බලපෑම් සහිත අධිකරණයේ දෙකට ඉඩකට ලබා දුන්නේ නැහැ කියන කාරණයක් අපි සිහිපත් කරන්න ඕනේ. දැන් එක පැත්තකින් අපේ රටේ තියෙන තත්ත්වය ගත්තාම සිංහල ජාතිකවාදයේ හැම අවස්ථාවකදීම සිංහල බෞද්ධ කියන මේ සංකල්පය මුල් කරගෙන තමයි තමන්ගේ කටයුතු කරගෙන යන්නේ. අනිත් පැත්තේ
දෙමළ ජාතිකවාදී ගත්තොත් දෙමළ ජාතිකවාදය සමාජ යුක්තිය ඉෂ්ට කරන ප්‍රගතිශීලී කාර්යභාරය ඉෂ්ට නොකරන පීඩිතයින්ගේ හඬ මිත්‍යාකාරයෙන් ප්‍රකාශයක පත් නොකරන තත්ත්වයකින් තමයි ඒගොල්ලෝ කටයුතු කරන්නේ. ඉතින් මම හිතන්නේ මේ ස්ථාවර එහෙම නැත්නම් මේ අන්තවාදී තත්ත්වයන් දෙකම ප්‍රතික්ෂේප කළ යුතු වෙනවා. ඒ වගේම වමේ ව්‍යාපාරයේ හැටියට අපට සිද්ධ වෙනවා සිංහල දෙමළ මුස්ලිම් කඳුකර කියන මේ ප්‍රදේශවල ඒ ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් ඒ කටයුතු කරන විශේෂයෙන් මුස්ලිම් තියෙන අයිතිය පදනම් කරගෙන මේ කාරණේ ගැන අපට සංවාද කරන්න සාකච්ඡා කරන්න අවකාශයක් තිබෙනවා. මොකද අද අපි මේ කතා කරන මාතෘකාව දෙමළ ජනතාවගේ අනාගතයේ කියන කාරණේ පිළිබඳව. ඉතින් ඒ නිසා මේ සංවාදයේ ඉදිරියට නිලක් මා නිහිරයි.